தலைக்கு மேலே இருக்க கூற ஒரு வரம். ஆனால் அந்த வரம் கிடைக்காம மழையிலையும் வெயிலையும் தெருவில் நிற்கிறவங்கள நம்ம எத்தனை நாள் யோசிச்சு பார்த்துருக்கோம். அவங்க வழி நம்ம ஃபீல் பண்ணியிருக்கோமா? ஸோ அந்த கதையை தான் இந்த படம் சொல்லியிருக்கு. திஸ் இஸ் சேது, வெல்கம் டு ஃபிலிம் ஃபீட். நம்ம ஷார்ட் ஃபிலிம் ரெக்கமெண்டேஷன் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ஷார்ட் ஃபிலிம் பாசிமணி. குப்பையில் முளைக்கிற துளசியும் சாமிக்கு தான், வாடகைக்கு வீடு கேட்குற ஒரு ஏழை மனுஷன் தான். மலைக்கு ஒதுங்க கூட ஒரு வாடகை வீடு தேடி அலைகிற ஒரு அம்மாவோட போராட்டமும், வீட்டிலேருந்து பார்த்தா நிலா தெரியுதான் அப்போ வேணாம் அப்படின்னு சொல்கிற குழந்தையோட பாயிண்ட்டும் தான் இந்த படத்தோட எமோஷனல் கனெக்ஷன்ஸ். இருக்க ஒரு வீடு இல்லாமல் அலைகிற ஏழைங்களை இந்த சொசைட்டி எப்படி பார்க்குது, எந்த அளவுக்கு ஒதுக்குது அப்படிங்கிறத ரொம்ப வலியோடவும் ரொம்ப அழுத்தமான திரைக்கதையோடும் இயக்கியிருக்காரு டைரக்டர் ராஜன். அந்த அம்மாவை நடித்த கேரக்டர் ரொம்ப யதார்த்தமான நேச்சுரல் நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. டெக்னிக்கலாக பார்த்தா ராஜீவனோட சினிமாட்ராஃபி ஒரு கண் முன்னாடி யதார்த்தமான கான்செப்டை முன்னாடி நிப்பாட்டுது. படத்தோட பெரிய ப்ளஸ் என்னன்னு கேட்டால் கிளைமேக்ஸில் போய் டைலாக்ஸ் தான் ரொம்ப எமோஷனாகவும் ரொம்ப ரியலிட்டியாகவும் இருக்கும். மைனஸ்ன்னு பார்த்தா மேபி கொஞ்சம் படத்தோட டியூரேஷன் கம்மி பண்ணிக்கலான்ற ஃபீல் கிடைக்கும். பட் மோரலாக அது எல்லாம் உண்மையான விஷயங்கள் தான். ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறோம், செக் பண்ணி பாருங்கள், பார்த்து உங்கள் சஜஷன் சொல்லுங்கள்.